Hi friends, welcome to my channel. எடுத்தது என்னைய கண்டென்ட் பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷனில் வாங்குவோம் இல்லையா பாம் ஆயில், அந்த பாக்கெட்டை நான் எப்படி வந்து அதுக்கு பித்தத்தை எடுத்துகிட்டு சமைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இதில் பித்தம் அதிகமாக இருக்குன்னே நம்ம இந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சுட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள், நம்ம உடம்புக்கு எடுக்காது. இதில் மெயினாக நிறைய சத்துக்களும் இந்த எண்ணெய் பாக்கெட்டில் இருக்குது. omega-3 omega-6லாம் கண்டிப்பாக இந்த இதில் இருக்குது. அதனால் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றுங்க. பாம் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு கெட்டி பதமாக தான் நமக்கு இருக்கும் பாம் ஆயில். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சிங்ன்றதால லைட்டாக ஒரு மெல்ட்டான பதம் தெரியுது. இதுவே நம்ம இன்னும் குளிர்காலத்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தா இன்னும் கெட்டியாக இருக்கும் எண்ணெய். நமக்கு இந்த அளவு கூட நமக்கு வந்து அந்த எண்ணெய் இது வந்து டிக்காது இல்லையா, அது மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் அந்த பேனுக்கு மாற்றிடுங்க. மெயினாக இதில் நோட் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் எந்த காரணத்தை கொண்டும் கொதிக்க வைக்காதீங்க, அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் பாருங்கள், அந்த திக்காக இருந்ததா இப்போ ஓரளவு நமக்கு மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக எண்ணெய் பதம் நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு 2 இஞ்சி துண்டை நான் கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். ரொம்பவும் தட்டக்கூடாது, அதே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிஞ்சான இஞ்சியும் போடக்கூடாது. கொஞ்சம் முத்தனை இஞ்சாக இதை மாதிரி தட்டி நீங்கள் அந்த எண்ணெயில் போடுங்க. போட்டுட்டு அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டதும் அடியில் இருக்கா, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஓரளவு முருகல் பதம் அந்த பித்தத்தை எடுத்தோம், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம அடுப்பானா லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் ஒரு கரண்டியை போட்டு நீங்கள் கிண்டி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் நம்ம ஒரு கரண்டியை போட்டு கிண்டி விடலாம். இப்போ வீடியோ வந்து ஸ்பீடாக போகிறதால உங்களுக்கு வந்து எண்ணெய் கொதிக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எந்த காரணத்தை கொண்டும் எண்ணெயை கொதிக்க வைக்கல. கொதிக்க வைக்காமல் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம இஞ்சி தட்டி போடுவாங்க, புளி போடுவாங்க, உப்பு போடுவாங்க, எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுப்பான ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி எண்ணெயை கொதிக்க வச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு உடம்பையும் கெடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி போடுங்க. போட்டுட்டு அது எல்லாமே மேலே மிதக்க தான் செய்யும். நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கும்போது அது கொஞ்சம் நேரம் அப்படி நம்ம கரண்டியை போட்டு கிளறும் போது நமக்கு வர கொத்தமல்லியும் நல்லா முருகலாகி அதில் இருக்க பித்தத்தை ஃபுல்லாக எடுத்துரும். நமக்கு இந்த 2 பொருளுமே நமக்கு அந்த எண்ணெயில் இருக்க பித்தத்தை எடுக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நம்ம வந்து இல்லை உங்களுக்கு வந்து எலுமிச்சந்தழை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எலுமிச்சந்தழை போடுங்க. அது இன்னுமே கண்டிப்பாக இருக்கிற பித்தத்தை ஃபுல்லாகவே நமக்கு அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துரும். இப்போ நான் வந்து ஒரு 6 தழை போடுறேன். இப்போ எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெயில் போட்டு முருகலானதும் கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணால் எண்ணெய் ஆறட்டும். நமக்கு வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கு பித்தத்தை எடுத்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தோசைக்கு அவங்களுக்கு அதிகமாக நம்ம என்ன பொருள் கொடுக்குறோமோ அதில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பெரியவங்களுக்கு உடம்புக்கு எடுக்குது சரி வரினாலும் குழந்தைங்களுக்காவது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி எண்ணெய் நம்ம ஆரம்பத்தில் நம்ம குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. மெயினாக மேக்கப் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லிப் பாமில் கண்டிப்பாக இந்த பாம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு பிசு தன்மை இருக்கும் பாருங்களேன். அதனால் அதை மாதிரிலாம் பயன்படுத்தும் போது இதை மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது நமக்கு வந்து உடம்பு எதுவுமே கெடுக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு இஞ்சி பாருங்க எப்படி முருகலா இருக்குன்னு பாருங்க. நமக்கு போட்ட எலுமிச்சை இலையும் எப்படி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கொத்தமல்லியும் பாருங்க மிதக்குது எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இதை மாதிரி வடிகட்டும் போது லைட்டாக வடிகட்டியை வந்து தூக்கின மாதிரி வச்சு நீங்கள் எண்ணெயை வடிகட்டும் போது நமக்கு எண்ணெய் சொட்டுறது லேட் ஆகாது, சீக்கிரம் நமக்கு எண்ணெய் வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், லைட்டாக முன்பக்கம் தூக்கணம் போல் வச்சு தான் நான் எல்லா எண்ணெயுமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசியாக நான் வந்து அந்த இலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாமே நான் எந்த பதத்தில் இருக்கும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணன்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து உணவில் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பெரியவங்களுக்கு பொறுத்தவரைலாம் குழந்தைங்களுக்காவது நம்ம கொடுக்கலாம் இது சொல்லிட்டு. இதில் வந்து பனைமரத்துலேருந்து எடுக்கிற ஒரு வகை பனைமரத்தோட ஒரு வகையில் மரத்துலேருந்து இந்த எண்ணெயை ரெடி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் கொத்தமல்லி எப்படி இருக்குது, இஞ்சி பாருங்களேன் தொட்டதும் பாருங்கள் எவ்வளோ முருகலாக இருந்தால் உடனே உடையுதுன்னு பாருங்கள். இந்த அளவு பதம் வரும்போது பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருந்து எண்ணெயை ரெடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக எண்ணெய் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த எண்ணெயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதை மாதிரி நீங்கள் இப்போ ரேஷனில் வாங்குற பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.